அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச்சு கேஎல்யூ ஸ்டார்ஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் வெர்சஸ் தெக்குத்தெரு. டாஸ் வின் பண்ண தெக்குத்தெரு இங்கே பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆஸ்டேக்கில் வைத்தி, நான் செகஷனில் சசி இருக்காங்க. ஸோ முதல் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு தீபக் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக முதல் பந்து பாடி லைனில் டாட் ஆகியிருக்கு. செகண்ட் பால் ஓவரில் சரியாக படல, காட்டன் போல்ட் ஈஸிலி டேக்கன். ஸோ முதல் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேனாக விக்ரம் வராங்க. ஸ்ட்ரைக்கில் விக்ரம் நியூ பேட்ஸ்மேன். வைடி ரீபால் இந்த பால் இன்ஃபீல்டு கிளியர் ஆகிருக்கு. எஸ் பவுண்ட்ரி கொண்டு வரார். 1 பவுன்ஸ் அங்கே பவுண்ட்ரி போயிருக்கு. விக்ரம் அவர் பிடிக்க முதல் பந்திலே 4 கொண்டு வந்துட்டார். 4th ஒன் தீபக் டு விக்ரம். ஃபீல்டர் கைக்கே அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ ரன் அவுட்டுங்க. அவரோட விக்கெட்டு சசி அவரோட விக்கெட்டு போனிருக்கு அதர் ரனில். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே ரவி வராங்க. தீபக் டு விக்ரம் அடுத்த பந்து ஷார்ட்டாக விழுந்த பந்து அப்பர் கட் மாதிரி போனார். இங்கே 1G உங்களுக்கு. ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து 2 ஃபீல்டுக்கு நடுவில் போகுது. ஃபார்வர்ட் ஸ்கொயர் பேக்வர்ட் ஸ்கொயர் வச்சுருந்தாங்க. கண்ட்ரிலேருந்து வந்துட்டாருங்க. டீப்புக்கு போன பந்து 2 கிடைக்குறீங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 8. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க தெக்குத்தெரு. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு இங்கே சந்தீப். பவர் பிளேங்கிற காரணத்தினால லாங் ஆன் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க. டீப் மிட் விக்கெட் வச்சுருக்காங்க. முதல் பந்து கீப்பரால் பிடிக்க முடியாது. வைடு +1 பந்து போடாமல் 2 ரன்னு. சந்தீப் போட முதல் பால் வைடு, முதல் பால் இது தட்டி விட்டாருங்க. 4 நல்லா சான்ஸ் இருக்குது அந்த இடத்துல. எஸ் பவுண்ட்ரிங்க கிளியர் பண்ணிட்டாரு. ரவி அண்ணா கையிலேருந்து வர முதல் 4 ஸ்டோன். ஆமாம் ஸ்டிக்கு மேலே வருது பந்து. சந்தீப் டு ரவி ஷார்ட் புல் பண்ணாருங்க. 6ங்க ஃப்ளாட்டாக போயிருக்கு. ஸ்ட்ரைட்டாகவே கம்பியில் போய் சொல்லிடுச்சு. பந்து ஸ்டெப் டவுன் பண்ணி புல் பண்ணியிருக்காரு. இதுவும் கிளியர் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. எஸ் கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஸோ முடிவு பண்ணிட்டார் ரவியனே சார்ஜ் பண்ணணும். டேக் ஆன் பண்ணியிருக்காரு இங்கே சந்தீப் பவுலிங்கில். லாஸ்ட் ஒரு மீனிங் நல்ல யார்க்கர் க்ளோஸ் டு த பாடி வந்துச்சு பந்து. டாட் பால். லாஸ்ட் ஒன் நல்ல யார்க்கர் ஒன்று ஷார்ட் லெக் வச்சுருக்காங்க. ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் உங்களுக்கு சிங்கிள். ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 27. 2 விக்கெட் விட்டுருக்காங்க தெக்குத்தெரு. ஸோ தீபக் வந்திருக்காரு இந்த 3rd ஓவர் போகிறதுக்கு. அவருக்கு 2வது ஓவர். ஸ்டிக்கில் ரவி என்ன முதல் பந்து. ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி நல்ல லைன்லேருந்து வச்சார் அவுட் சைட் ஆஃபில். செகண்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடிருக்காரு. கேப்பில் போகும். கவர்ஸில் ஃபீல்டிங் வச்சுருந்தாங்க. ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் கிடையாது. சிங்கிள். 3rd பால் தீபக் டு விக்ரம். நல்ல யாருக்கு ஒன்று வந்து குதி திரும்பிடுச்சு கொஞ்சம். சிங்கிள் அதில். தீபக் டு ரவி அடுத்த பந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாரு. ஒரு எக்ஸ்ட்ரா ரன் இங்கே. சிங்கிள் +1 ரன் பையில் மொத்தமாக 2 ரன் இந்த பந்தில். அடுத்த பந்து ஷார்ட்டாக இந்த பந்து ஃப்ளாட்டாக போனார். பெரிய ரீஜன் அந்த இடம் கிளியர் பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தா கேட்ச் டேக்கன். அது பெரிய ரீஜன் கண்டிப்பாக கையில் விடுவார். நிறைய சான்ஸ் தெளிவாக எடுத்துட்டாரு. கொஞ்சம் டவுட்டோட இருந்தாலும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் திருப்பதி. தீபக் வந்து அவருடைய முதல் பந்து நல்ல ப்ளே. 1G அங்கே. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 32. 3 விக்கெட் விட்டுருக்காங்க தெக்குத்தெரு. நெக்ஸ்ட் ஓவர் இங்கே ரேவந்த் போட வந்திருக்காங்க. முதல் பந்து ஃபுல் டாஸ் சரியா படல. டாட்டிங்க. செகண்ட் ஒன் நல்ல யாருக்கு நல்ல வேகத்தில் வந்துச்சு பந்து. ஸ்ட்ரைக்கில் ரவின்னு 3rd பால் ஓவரில் குட் கீப்பிங். இங்கே பேக் டு பேக் 3 டாட்டு. 4th ஒன் ஸ்டிக்கை தெரிச்சு போச்சு. 2 க்ளோஸ் டு சிம்ஸ் நின்னாங்க. நல்லா யார்க்கர் ஒன்று விழுந்திருக்கு.
போட்ட 3 பால் டாட்டு, 4வது பால் விக்கெட்டு, 4மே டாட்டாக மாறி இருக்குங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பாரதி வராங்க. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் அவருடைய முதல் பந்து, இதுவும் டாட்டு. மொத்தமாக 5 டாட் இந்த ஓவரில். லாஸ்ட் ஒன் சரியா அப்பல்ல ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. டாட்டு போட்டுருந்தா மெயின் ஓவராக இருந்திருக்கும். சிங்கிள் எடுத்து ஓரம் முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 ஸ்கோர். இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க தெக்குத்தெரு. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் விகாஸ் போட வந்திருக்காங்க. ஸோ விகாஸ் போட்ட முதல் பால் வைடு, முதல் பால் லோ ஃபுல் டாஸ் சரியா அப்பல்ல. ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டு இருந்தார், வர முடியுமா பார்ப்போம். எஸ் வந்துட்டார். நைஸ்லி டேக்கன். அங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாரதி. ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் ஓவரில் நல்லா 1 ஓவர் பிச்சர் 1. கிட்டத்தட்ட யாருக்கார் நெயில் பண்ணிட்டாரு. தேர்ட் பால் வைடு. ஸோ தேர்ட் பால் நைஸ்லி பிளேடு. ஐயோ ஃபீல்டாக தடுக்க முடியல. ரேவந்த் அங்கே ஃபீல்டில் ஷார்ட் பாயிண்ட்டு டபுள். இதில் ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டாஸ் சரியா பாட்டில். இதுவும் 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகுது. அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. அடுத்த பந்து ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் அட்வான்ஸ் பண்ணி ஆட பார்த்துருக்காங்க. தெளிவாக கையிலே விழுவும். ஈஸி கேட்சிங்க. விக்கெட். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 39. இது வரைக்கும் 6 விக்கெட் விட்டுருக்காங்க தெக்குத்தெரு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ரேவந்த் வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் திருப்பதி. கார்த்தி நான் ஸ்டேக் செஷனில் நியூ பேட்ஸ்மேன் ஆகிட்டு. முதல் பந்து ஃபுல் டாஸ். பேக்வர்ட் பாயிண்டில் ஒரு ஃபீல்டர் டீப்பில் வச்சுருந்தாங்க. சிங்கிள். ஸ்டேக்கில் கார்த்தி நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் ஓவரில் அவர் பிடிக்கிற முதல் பந்து லோ ஃபுல் டாஸ் சரியா அப்படல. 1G இருக்குமா போகல. ஓடி தான் எடுக்கலாம். இப்போ ஓடுறாங்க. ரன் அவுட். இங்கே போன பால் 2 ரன்னு ஒரு ரன் அவுட்டு. ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரேவந்த். நல்ல யார்கர், குட் யார்கர். சிங்கிள். இதுலேயும் கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணுறாரு. ட்ரைவு காணாமையாச்சு. சிங்கிள் மட்டுமே. ரேவந்த் கிட்ட இருந்து அடுத்த பந்து பீமர் வெயிட் சைட் நோ பால் கொடுத்துருக்காங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் திருப்பதி இருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால் இது. மேலே பட்டிருக்கு. லெக் பை சிங்கிள் ஒன்று. லாஸ்ட் ஒன் இன்னிங்ஸில் நல்ல ஒய்டியாக்கா, சூப்பர் ஒய்டியாக்கிற ஒன்று விழுந்திருக்கு. சரியான டாட்டுங்க. டாட்டோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. என் முதல்ல பேட்டிங் தெக்குத்தெரு 47 அடிச்சிருக்காங்க. 48. இப்போ 36 பந்தில் தேவை ஸ்ரீவில்லிபுத்தூர் பாய்ஸ்க்கு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே ஸ்ட்ரைக்கில் மோகனகிருஷ்ணன், நான் செகஷனில் விகாஸ். ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரவி அண்ணன் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பவர் பிளே ஓவர். முதல் பந்து ஸ்லோவர் 1. வெயிட் பண்ண வச்சார். முதல் பந்தே பவுண்ட்ரி கொண்டு வராங்க. ஸ்லோவர் 1க்காக வெயிட் பண்ணி கணிச்சு அடிச்சிட்டாரு. செகண்ட் ஒன் ஓவரில் பிக் ஸ்ப்ரிங்குக்கு போனாங்க. லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார். எக்ஸ்ட்ரா பேஸ் போன பாலுக்கு ஸ்லோவர் 1. இந்த பால் எக்ஸ்ட்ரா பேஸ் பவுண்ட்ரி போகும். தேர்ட் பால் ஓவரில் ரிவர்ஸ் காணாமச்சு. நேராக தூக்கி காலில் லெக் பையில் ஒரு சிங்கிள் எடுக்க பார்க்குறாங்க. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் இருந்தாலும். ஸ்ட்ரைக்கில் விகாஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபோர்த் ஒன் ஓவரில் ஓவர் பிச்சர் 1 ஆன் த அப்பில் அடித்தார். பட் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டரா. எஸ் நைஸ்லி டேக்கன். அங்கே பாரதி ஃபீல்டர் ஒயிட் இஸ் லாங்கானில். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் அவருடைய நியூ பேட்ஸ்மேன் இங்கே சந்தீப். லாஸ்ட் ரிமைனிங் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சந்தீப். அவருடைய முதல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. 2 ஃபீல்டர் இங்கே ஷார்ட் லெக்கு, ஃபார்வர்ட் லெக்கு, பேக்வர்ட் லெக்குன்னு வச்சுருக்காங்க. டாட்டு. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஒரு லாஸ்ட் ஒன் ஷார்ட் கேப்பில் போகுது. அங்கேயும் ஒரு ஃபீல்டர் டீப்பில் இருக்கார். சிங்கிள். இதில் முதல் பவர் பிளே ஒரு முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6.
விக்கெட் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே. லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு சசி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சந்தீப் ஃபார் கேஎல்யூ ஸ்டார்ஸ்க்காக. ஸ்ரீவில்லிபுத்தூர் டீம் பவுலிங் நல்லா போட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. முதல் இன்னிங்ஸில் பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் பிச் 1 யாருக்கு லென்த்தில் வந்துச்சு, சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கில் மோகனகிருஷ்ணன் ரிவர்ஸுக்கான முயற்சி, ஷாட், குட் ஷாட். ஸ்விட்ச் ஹீட்டில் ஐயோ நின்றுச்சுங்க, பவுண்ட்ரி போல் இது வரைக்கும். இப்போ போயிருக்கு பவுண்ட்ரி. தேர்ட் ஒன் ஓவரில் நல்ல யாக்கா, குட் யாக்கர் ஒன்று விழுந்திருக்கு. கம்பேக்கிங் பால் 4க்கு அப்புறமா. அடுத்த பந்து ஸ்டப் ஷாட், அண்டரில் போய் தூக்கியிருக்காரு. லாஃப்டர் ஓவர், லாங் ஆஃபுங்க, 6ங்க அங்கே. சுவிட்ச் ஹிட்டு, லோ ஃபுல் டாஸ். கேட்சுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ கேட்ச் ட்ராப், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டாருங்க. 2 அவுட் சைடு ஆஃபில் துரத்தி ஆடினாருங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. 1 பவுன்ஸ் அங்கே கிளியர் பண்ணுறாரு. பவுண்ட்ரி, நல்ல செட்டில் ஆகிட்டாருன்னு சொல்லுவேன் மோகன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கேஎல்யூ ஸ்டார்ஸ் ஃப்ரம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ பவர் பிளே முடிஞ்சிருச்சு. அவுட் சைடு சர்க்கிள் 5 பேர் நிப்பாட்டலாம். ஸோ தேர்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே ரவியனே வந்திருக்காங்க. அவங்களுக்கு செகண்ட் ஓவர். மீதமுள்ள 24 அவங்களுக்கு 25 தேவை. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் பெரிய ரீஜனுக்கு போயிருக்குங்க. ஹைட் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. ஃபீல்டார் அடியில் ஐயோ கணிச்சு எடுக்கலை. அது பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முதல் பந்திலேயே கேட்ச் ட்ராப் ஆகி பவுண்ட்ரி போகுது. செகண்ட் ஒன் பிக் ஸ்விங்குக்கு போனாங்க. விக்கெட் எட்ஜ் இருந்திருக்கு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே ரேவந்த் வராங்க. ஸ்டிக்கில் ரேவந்த் நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் தீபக் வராங்க. ஃபோர்த் ஒன் அவுட் சைடு சிங்கிள். அடுத்த பந்து ஸ்லோவர் 1 அப்படி டிசீவ் பண்ணிட்டாருங்க தூக்கி போட்டு. ரவி டு தீபக், குட் ஷாட். கேப்பில் பிளேஸ் பண்ணாரு. ஸோ இன்பிட்வீன் கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஆள் கிடையாது. விரட்டி வந்தாருங்க. சூப்பர் ஃபீல்டிங் அங்கே லாங்காக ஃபீல்டர்லேருந்து. சிங்கிள் மட்டுமே. 3 ஓவர் முடிஞ்சுக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர். மீதமுள்ள 18 உங்களுக்கு 19 தேவை. நெக்ஸ்ட் ஒரு பாரதி போட வந்திருக்காங்க. முதல் பந்து லெஃப்ட் ஆர்ம் அரவுண்ட்லேருந்து நல்ல யார்க்கர் ஒன்று க்ளோஸாக ஓடிருக்காங்க. சிங்கிள் முதல் பந்திலே. செகண்ட் பால் ஓவரில் ஸ்டேக்கில் மோகனகிருஷ்ணன் ஷாட் ஸ்லாக் பண்ணிட்டாருங்க. ஹேமர்டாகவே அந்த பந்து ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டில் பிரியாரு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்விட்ச் ஹிட். ஆமாம் ஸ்டிக் லைனில் மேலே வருது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் கட்டர் வேரியேஷன். நல்ல கான்டெஸ்ட்டாக இருக்குது. கம்பேக்கிங் பால் வேறு போட்டிருக்காங்க. லோ ஃபுல் டாஸ், கேப்பில் விழுவுன்னு நினைக்கிறேன். சிங்கிள். சசி டீப்பில் இருக்காங்க கவர்ஸில். போன பால் வைக்குது. ஸோ ரீபால் இந்த பால். நல்ல வேரியேஷன். லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார். பிஃபோர் ஆன்ச்சு லென்த்து. இங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் அவருடைய நியூ பேட்ஸ்மேன். போன பால் வைக்குது. ஸோ ரீபால் இந்த பால். ஸ்டேக்கில் ரபானி சரியாக அப்பாடில் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். இங்கே ஷார்ட் ஆன் ஃபீல்டர். டாட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 39. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர். மீதமுள்ள 12 உங்களுக்கு 9 ரன் தேவை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கார்த்தியனை போட வந்திருக்காங்க. ஸோ கீப்பர் அப்டூரில் இருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்லிப் வச்சுருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பந்து ஸ்லோவாக தூக்கி போடப்பட்ட பந்து கேப்பில் ப்ளேஸ் பண்ணாருங்க. ஸ்விட்ச் ஹிட்டில் 4. எஸ் பவுண்ட்ரி கொண்டு வர்றாரு முதல் பந்திலேயே. போன பால் வைட்டு சொரி வந்த பால். 4 தேவை. ஷார்ட் கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். மினிமம் 2 எடுப்பாங்க. சசி அங்கே வெரைட்டி போகணும். நல்ல ஃபீல்டிங் 1 ஹேண்டில் எடுத்திருக்காரு. இங்கே 2 எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஓவரில் நல்லாவே தூக்கி போட்டாருங்க. ஸ்விட்ச் ஹிட்டில் மறுபடியும் ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஸ்லோவாக தூக்கி போடப்பட்ட பந்து
ஷார்ட் ஆன் ஃபீல்டர் கையில் அழகாக விழுதுங்க. ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் தூக்கி போடப்பட்ட பந்து லெக் சைடில் தட்டி விட்டாருங்க செல்லமா. தேவைப்பட்டதுனால இங்கேயே அடித்து மேட்சை முடிக்கிறாங்க. எஸ் மாச்சினிடன் 4 நல்ல இன்னிங்ஸு. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் தெக்குத்தெரு வெர்சஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் பாய்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.